கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியான பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பல பேர் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திமுகவில் இணைந்த அனைவரையும் வரவேற்று அனைவருக்கும் கழகத் துண்டு அணிவிக்கப்பட்டது. பின்னர் மாவட்ட கழக செயலாளர் மதியழகன் அவர்கள் ஆண்களுக்கு வேட்டியும் பெண்களுக்கு புடவையும் வழங்கி கழகத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் அவர்களுக்கு எவ்வாறு திமுகவில் பணியாற்ற வேண்டும் என அறிவுரை வழங்கினார். மேலும் பாஜகவைச் சேர்ந்த பர்கூர் தெற்கு ஒன்றியம், தொகரப்பள்ளி மகளிர் அணி ஒன்றிய தலைவர் அலமேலு, சீனிவாசபுரம் முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவர் ராமச்சந்திரன், ஜிட்டோபனப்பள்ளி மகளிர் அணி ஒன்றிய பொதுச் செயலாளர் சந்தியா, தொகரப்பள்ளி காந்திநகர் இளைஞர் அணி துணைச் செயலாளர் தர்மன், ஜிட்டோபனப்பள்ளி மகளிர் அணி முன்னாள் துணைத் தலைவி வள்ளி, சீனிவாசபுரம் மகளிர் அணி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் சுமித்ரா, தொகரப்பள்ளி காந்திநகர் மகளிர் அணி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ஜோதி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்கள் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சி ஞானவேல் ஏற்பாட்டில் மாவட்ட அவைத்தலைவர் TA நாகராஜ், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JK கிருபாகரன் ஆகியோர் தலைமையில் தாங்கினார். மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் ராமச்சந்திரன், திருப்பதி ஒன்றிய கழக செயலாளர் அறிஞர் VG ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் AC நாகராஜ், மாவட்ட பொருளாளர் கதிரவன், நகர கழக செயலாளர்களான அஸ்லாம் ரஹ்மான் ஷெரீப், வேலுமணி உள்ளிட்டவர்களின் தலைமையில் பாஜகவிலிருந்து விலகி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தனியாக பேசினா கூட நாங்களாம் பேசுவோம். அதனால் நாம் இயக்கத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய உறுதுணை கட்சிக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். சரியா? ஓகே. உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.